சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவருடைய சாயலாக அங்கு நாம் வாசிக்கிறோம், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அடுத்ததாக அங்கு பார்க்கிறோம், அவர்களை நோக்கி, ஆணை நோக்கி பெண்ணை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, பழுகி பெருகி. எல்லாம் சொல்லுங்களேன், பழுகி பெருகி. அவருடைய சாயல்ல பழுகும்படியாக ஆண் பழுக வேண்டும், பெண்ணும் பழுக வேண்டும். பழுகி அப்படின்னா பி, அதாவது பி மல்டிடியூட் அண்ட் பி ஃப்ரூட்ஃபுல். அதாவது பெருக்கம் அப்படின்னா 5 கூட்டினா என்ன வரும்? 10. 5 பெருக்குனா 25. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை போல, தேவனுடைய சாயலாக 2 பேரும் ஆணும் பெண்ணுமாக. ஒருவேளை பாவத்தில் ஆதாம் ஏவாள் விழாம இருந்தாங்கன்னா, குடும்ப தலைவர் ஆண், பெண் அவங்களுக்கு பின்னாடி அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்திருக்காது. ஏன்னா உன் இருதயம் அவனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அதெல்லாம் அந்த பாவத்திற்கு பிறகுதான் அந்த இதெல்லாம் வருது. அப்ப குடும்பத்துக்கு தலைவர் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கு உண்டாக்கப்படுது. அவங்களுக்கு ஏற்ற துணையாக ஆண்டவர் ஏவாளை ஏற்படுத்துகிறார். ஆனா பாவம் இல்லாமல் இருக்குமானால் இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பொசிஷன்லாம் கூட இருக்காது. 2 பேரும் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையில இருந்திருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் வருது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கணவன் மனைவியாக 2 பேரு சேர்ந்து ஜெபிப்பது நல்லது. அப்போ கணவன் மனைவியாக ஜெபிக்கும் போது அங்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அங்க இருக்கிற பிரிவினை நீங்கிவிடும். ஒரு சகோதரர் நாகர்கோயிலிருந்து வந்திருந்தாரு நேற்று. ஒரு ஜூன் மாதம் போல வந்திருந்தாரு. இங்கே இருந்த சகோதரன் தான். அப்புறம் அவங்க வேலை குடும்ப நிமித்தம் அங்கே கடந்து போனவர். அவர் அப்பயே குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. நான் சொன்னேன் குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, குடும்பம் போய் ஒரு 6 மாதம் நல்லா குடும்பமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்த உடனே நான் 4 மாதமாக என் மனைவி அவங்க அம்மாவோட இருக்கிறாங்க. நாங்கள் சர்ச்சில் சந்திப்போம், ஆனால் நாங்கள் ஒன்றா இல்லை அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றா இருக்கிறதுக்காக போய் சமாதானமாகுங்க. அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஆசை என்னன்னா ஊழியம் செய்யணும்னு ஆசை. அப்படியே ஒரு மிஷினரி மாதிரி அப்படியே நான் பேச்சுலராகவே ஊழியம் செய்கிறேன், மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு. நான் சொன்னேன், முதல்ல மனைவியோட போய் சேருங்க, அந்த ஊழியத்தை செய்யுங்க, பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருங்க. அதுக்காக கொஞ்சம் ஒரு 3 நாள் கொஞ்சம் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிஸ்னஸ் பண்ணி 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணி ஒரு 25-30 லட்சம் ரூபாய்க்கு வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் குடும்பங்கிறதுல ஒரு மனம் இல்லை, அன்பு இல்லை, அங்கே இசைவு இல்லை. அப்போ அன்பானவர்களே, அப்போ கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியவில்லை என்றால் அங்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கு பிசாசு இருப்பான். அந்த கசப்பு அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கி விடுவான். அப்போ 2 பேர் ஒருமனப்படும் போது, கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனப்படும் போது அங்கு கர்த்தருடைய வல்லமை அங்கு வெளிப்படும், குடும்பம் பாதுகாக்கப்படும். ஜெபிப்பதற்காக 2 பேரும் ஒருமனப்பட வேண்டும். அதற்கு நேரம் எடுத்து கர்த்தர் சமூகத்தில் செயல்பட வேண்டும். அப்போ 2 பேரும் ஒருமனப்படும் போது என்ன நடக்கும்னா, பிசாசை துரத்த முடியும். ஒரு வீட்டுக்குள்ள கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனப்படுறாங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க அந்த ஒருமனதை விரும்புங்க. அந்த ஈகோ விட்டு கொடுக்கும்போது நீங்க கொஞ்சம் முன்னாடி இறங்கி விட்டு கொடுத்து தாழ்த்து போங்க. அப்போ அந்த சகோதரன் சொன்னாரு,
நான் ட்ரெஸ்ஸுக்கு 10,000 ரூபா கொடுத்துருந்தேன், ஏன்னா என் மனைவி அது பத்தலைன்னு சொன்னாங்க. என் மனைவியை சம்பாதிக்கிறாங்க, ஓம் பணம் எங்கன்னு கேட்டேன், அப்போதான் பிரச்சனை வெடிச்சிச்சு அப்படின்னாங்க. அது அப்போ இவர் ஒரு வார்த்தையை பேச, அவங்க ஒரு வார்த்தையை பேச, அது பெரிய பிரிவினை ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு சைடும் பேசுகிறாங்க, இந்த சைடும் பிசாசு அவங்க வாயை பயன்படுத்துகிறான். அப்போ இவருக்கு என்ன ஆகுது, நான் எப்படி சும்மா இருக்கிறது, ஈகோ. அப்போ கணவன் மனைவி இடையில இந்த ஈகோ அப்படிங்கிற ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்குகிறது. ஒருவேளை பிரிவினை இருக்குமானால் பிரிவினை இல்லாமல் இருக்காது, கசப்பு வராமல் இருக்காது, சண்டை வராமல் இருக்காது. ஆனால் சரி செய்திடணும். அதை அப்படியே அதை என்ன செய்யக்கூடாது, அப்படியே அதோடையே போகக்கூடாது. அது பெரிய பிரச்சனைக்குள்ளாக முடிந்துவிடும். ஸோ அதற்காக அப்படிப்பட்ட பிசாசு, குடும்பத்துக்கு விரோதமான ஒரு சில பிசாசுகள் வீட்டுக்குள்ளே வந்து கிரியை செய்யுமானால் நீங்கள் அதை எதிர்த்து நிற்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஸோ அஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் அதுக்கு காரணம், நான் அசதியாக இருந்துட்டேன், நான் என் குடும்பத்துக்கு பொறுப்பாக இல்லை. ஒரு இடத்துல செக்யூரிட்டி சரியா இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ள உள்ள எதிரி உள்ள வர முடியும். அப்போ குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து சரியா இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள எளிதாக உள்ள சத்துரு வர முடியும். ஆகவே அந்த குடும்பத்திற்கான பொறுப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதே போல தேசத்தை பராமரிக்க ரெண்டு பேரும் முக்கியம், கணவன் மனைவி. ஆபிரகாமும் சாராளும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தோடு கூட சாராள் இணைந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனம், அந்த தரிசனத்தோடு யார் இணைந்துக்கிட்டாங்க, சாராள் இணைந்துக்கிட்டாங்க. அப்ப கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் நாங்கள் என்ன செய்கிறோம், கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறோம், ஆண்டவருக்குன்னு பிரயாசப்படுறோம், ஆண்டவருக்குன்னு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை எப்பயுமே முடியவே முடியாது. பிரச்சனைகள் இருக்கும்போதே நம்மளால் முடிந்த ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை ஆண்டவருக்காக நாம் செய்யணும். அது பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வருகிற காரியமாக இருக்கலாம், அல்லது நம்ம பிறர் ஆண்டவர்களை நடத்துகிற காரியமாக இருக்கலாம். பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறேன் அப்படின்னா ஒரு நாளும் செய்ய முடியாது. அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிந்து விடும். இந்த ஓட்டம் ஓடி முடிச்சிருவோம், ஆயுஸ் முடிஞ்சிரும், அவ்வளோதான், டைம் ஓவர் அப்படின்னு ஆயிரும். ஆகவே அன்பானவர்களே, அப்போ இந்த கடைசி நாளிலே கணவன் மனைவிக்குள்ள கர்த்தருடைய நாமத்தில் அந்த ஒருமனம் அவசியமாக இருக்கு. கணவன் மனைவி மூலமாக தான் கர்த்தர் அந்த வீட்டிலே மகத்தானதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். குடும்ப தலைவருக்கு பிள்ளையை குறித்து சொல்லிக் கொடுப்பார். மனைவியினிடத்தில் சொல்லுவார், பிறக்க போகிற பிள்ளை இவ்விதமாக இருக்கும், உன் குடும்பம் இப்படி இருக்கும், உன் பிள்ளையினுடைய காரியம் எப்படி இருக்கும் என்கிறத பற்றியெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், அதற்கானவைகளை வெளிப்படுத்துவார். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு குடும்பத்தில் அந்த ஆளுகை நல்லா இருக்கணும்னா குடும்பத்தில் கூட இருக்கிறவங்க, ஒருவேளை மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது கணவராக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளானாலும் அவங்களுடைய உதவி நமக்கு அவசியமாக இருக்குது. அந்த ஒன்னஸ், ஒரு மனம் அவசியமாக இருக்கிறது. அங்கே அப்படி இருக்கும்போது த டீம் ஒர்க், த ஒன்னஸ், ஒரு மனமாக செயல்படும் போது அந்த வீட்டில் கர்த்தருடைய வல்லமை அதிகமாக இருக்கும், கர்த்தருடைய கிரியைகள் அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் அந்த அந்த இசைவு ஒரு மனம் இருக்கிறதோ அப்போ கர்த்தர் அங்கு கிரியை செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ வேதத்திலே இந்த வேத பகுதியை, நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி, அதை வாசிக்கலாம். சங்கீதம் 128, சங்கீதம் 128, எல்லாரும் அதை வாசிக்கலாம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எல்லாம் சொல்லுங்களேன், எவனோ அவன் பாக்கியவான்.
ஆண்டவர் சொல்றாரு ஃபேமிலி லீடர். ஸோ குடும்ப தலைவர் ஒரு அதிகாரத்தை எடுக்கிறார் வேத வார்த்தையின்படி. என்ன அதிகாரம்? அங்கு உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஸோ ஒரு குடும்ப தலைவர் கர்த்தருக்கு பயப்படுறத தன்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக, தன் தனிப்பட்ட ஒரு பிஹேவியராக, கர்த்தருக்கு உத்தமமாக உண்மையாக இந்த கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்குமானால் அவங்க மூலமா அந்த ஃபேமிலியில என்ன பிளெஸ்ஸிங் வரும்னா, அவங்க பாக்கியமானவர்களாக அந்த வீடே ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். ஏன்னா அந்த குடும்ப தலைவருடைய அந்த லைஃப் ஸ்டைல், அந்த வாழ்க்கை நிமித்தம் பிரியமானவர்களே. அது மாத்திரமில்ல, நிறைய பேருடைய சம்பாத்தியம் அந்த வீட்டில் தங்குவதில்லை. அந்த சம்பாத்தியம் அதில் சமாதானம் இல்லை. அந்த சம்பாத்தியத்தில் அநேக போராட்டங்கள், அநேக சாபக்கேடுகள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தருடைய நியமங்களை கை கொள்ளும் போது, கர்த்தரை கனம் பண்ணும் போது, இங்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் சொல்றாரு, வேற யாரும் புசிக்க முடியாது, நீ அதை புசிப்பாய். ஹல்லேலூயா. இப்ப மனைவிக்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. மனைவி கனி தருகிற திராட்சை கொடி. அவங்க இணைந்து ஜெபிக்கிற ஒரு சகோதரியாக, இணைந்து கோ ஒர்க்கராக, இணைந்து பிரயாசப்படுகிறவர்களாக. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் இல்லை, ரெண்டு பேருமே இணைந்து அந்த ஒரு இசைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி. ஸோ அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. ஸோ அப்போ இப்படிப்பட்ட அதிகாரம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வீட்டிற்குள்ளே காணப்படணும். ஒரு கனி தருகிற அப்படிப்பட்ட ஒரு சகோதரியாக, ஒரு கனி தர்ற ஒரு வாழ்க்கை, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். அப்போ குடும்பத்தில் நிறைய நேரம் சண்டை போடுற மனைவிமார் இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல குடும்ப தலைவரே பொறுப்பு இல்லாதவர் இருக்கிறாரு. இன்னும் பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை பற்றி அங்கே ஆசீர்வாதம் வருகிறது. ஆனா இதற்கான அந்த பகுதியில் நமக்கு நம்முடைய அதிகாரத்தில் பல பகுதி இருக்கு. சொல்லுங்களேன், நம்முடைய அதிகாரத்தில் பல பகுதி இருக்கிறது. அப்ப குடும்ப தலைவர் என்பது ஒரு அதிகாரம். அல்லேலூயா. உங்க கணவர் வித்தியாசமா இருக்கும்போது, கர்த்தருடைய வழிகளில் இல்லாத போது, கர்த்தருக்கு பயப்படாம இருக்கும்போது நீங்க வாயில சொல்லணும், ஆண்டவரே என் கணவர் உம்முடைய வழிகளில் நடக்கிறவராக மாற்றி கொடுங்க ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரேயர்ல சொல்லணும். இந்த சங்கீதம் 128 இருக்கிற அந்த வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே என் கணவர் அவர் மனம் திரும்பி கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவராக, அப்படி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க, மனைவி அதில் கர்த்தருடைய வழிகளில் இணையணும் அப்படின்னா, மனைவி, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த மனைவி கனிதரும் திராட்சை கொடியா இருக்கிறாங்க. ஸோ அதிகாரத்தை அதை எடுக்கிறது வார்த்தையின்படி, கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய வார்த்தையின்படி. பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? ஒலிவ மர கன்றுகளை போல. அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. இந்த ஒலிவு மரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிளெஸிங் என்னன்னா, அறுவடை பண்ணி முடிச்சு பிறகு அந்த உள்ள ரூட்ஸ் இருக்குமா, அதுல இருந்து திரும்ப அடுத்த சீசனுக்கு அது பலன் கொடுக்க ஆரம்பிக்குமா. அந்த எண்ணெய் இருக்கு பாருங்க, அந்த ஒலிவு மரத்தில் இருக்கிற எண்ணெய் அறுவடை நேரத்தில் அவ்வளவு எண்ணெய் கிடைக்குமா. அது அவங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்குமா. அது மாதிரி அந்த ஒலிவ எண்ணெய் பூச்சி கிருமிகள் எல்லாம் பாதிக்காதபடி அந்த எண்ணெய் ரொம்ப அந்த ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்குமா அந்த மரத்துக்கு. அப்ப பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தங்களை பாதுகாத்து கொள்வாங்க, அவங்க சமுதாயத்திற்கும் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கு சங்கீதம் 128 சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் வசனத்துல, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், சொல்லுங்களேன், இவ்விதமாய் அங்க சபிக்கப்படுவான்னு போடல, இவ்விதமாய் வேதனையோடு இருப்பாங்க, கடன் பிரச்சனையோடு இருப்பாங்க, இவ்விதமாய் வீட்டுல சண்டையோட இருப்பாங்க, அப்படி இல்லை, இவ்விதமாய்
அங்க வார்த்தையை பாருங்க, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படி ஒரு அதிகாரத்தோடு இவ்விதமாய் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சொல்றார் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அது ஆண்டவர் ஒரு கமெண்டா சொல்றார், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன் நீங்க நம்ம கர்த்தருடைய வழிகளில் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த அதிகாரத்தை எடுக்கலாம். பிள்ளைகள், கணவன், மனைவி, அடுத்து ஜெனரேஷன், சந்ததிக்குன்னு ஆசீர்வாதம் இருக்கு. ஸோ அப்போ இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு அது நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக மாற வேண்டும். இந்த வேத வார்த்தைகள் நமக்கு வாழ்க்கையாக மாறணும். இந்த வேத வசனங்களை படிச்சுட்டு அப்புறம் ஜெபிக்கணும். வெறும் ஜெபமா இருக்கக்கூடாது. இந்த வேத வசனங்கள் எனக்கு ஜெபமா இருக்கணும். இந்த வேத வசனங்களின்படி என் வாழ்க்கை இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அப்போ சவால் நிறைந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களேன், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே சொல்றாரு, கர்த்தரை பின்பற்றி அந்த வழிகளில் நடக்கிறப்ப இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். திரும்ப சொல்லுங்களேன், இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப ஆசீர்வதிக்கப்படுவான்னு என்ன அர்த்தம்? சாபத்திற்கு எதிர்த்து அவன் முன்னேறி போவான், தடைகளை எதிர்த்து மேற்கொண்டு போவான். கர்த்தருக்கு பயப்படுற பயம், த ஃபியர் ஆஃப் காட், ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு, ஆண்டவரை கனம் பண்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை மையமா வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் என்னவா மாறும்னா கர்த்தர் சொல்றாரு இவ்விதமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அடுத்ததாக ஸ்தோத்திரம், திரும்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கவனிக்கலாம். ஆதியாகமம் 1:27. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி. 27 ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய சாயலாக, தேவன் தம்முடைய சாயலாக, எல்லாம் சொல்லுங்களேன், தேவன் தம்முடைய சாயலாக ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு எங்க இருக்கு அப்படின்னா நம்மிடத்துல தான் இருக்கு. தீர்வு எங்க இருக்கு? நம்மிடத்துல தான் இருக்கு. கையை வேர்த்தி சொல்லுங்களேன், ஒவ்வொரு பிரச்சனைக்கும், வியாதி என்கிற பிரச்சனைக்கு, கடன் என்கிற பிரச்சனைக்கு, சண்டை என்கிற பிரச்சனைக்கு, வீட்டில் இருக்கிற குழப்பம் என்கிற பிரச்சனைக்கு தீர்வு என்னிடத்தில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. தேசத்திற்கான ரட்சிப்பு நம்மிடத்துல தான் இருக்கு. தேசத்துல கர்த்தருடைய கிரியைகள் நடப்பதற்கும் அது நம்மிடத்துல தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை கூட கர்த்தர் சித்தமெல்லாம் நீங்க ஆன்லைன்ல அந்த மெசேஜை கேட்டு பாருங்க. வெள்ளிக்கிழமை அது 12 வருஷமா வியாதியா இருக்கிற சகோதரி, அவங்க வியாதியிலிருந்து சுகமாகணும்னு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா டிசையர் பண்றாங்க, வாஞ்சிக்கிறாங்க, அந்த தீர்வை எதிர்பார்க்கிறாங்க. டாக்டர்ஸ்ட எல்லாம் நிறைய ஸ்பெஷலிஸ்ட போய் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. சோ மெனி பிசிசியன் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்களுடைய பணத்தை, ஆஸ்திகள் எல்லாம் பாதி ஆஸ்தி போயிடுச்சு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு டிசையர். என்ன டிசையர்னா, ஃபர்ஸ்ட் இயேசுவை பத்தி கேள்விப்பட்டாங்க, அடுத்ததாக நான் அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வேன். பிரியமானவர்களே, அவங்க வியாதியா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த கலாச்சாரத்துல மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 25 வசனத்துக்கு மேல, அந்த கலாச்சாரத்தில் அப்படிப்பட்ட வியாதியோடு இருக்கிறவங்க வெளியில வர முடியாது, பெண்கள். அதே போல அவங்க மரணத்துக்கு எதுவா இருக்கிறாங்க. அடுத்ததாக ஆனா அவங்க இயேசுவை பத்தி கேள்விப்படுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு தீர்வு காண்கிறாங்க. என்ன தீர்வுனா, இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு எனக்கு இரக்கம் செய்வார், இயேசு எனக்கு யாராலையும் முடியாதது அவரால் முடியும். சோ டிசையர், வாஞ்சை, அந்த தர்ஸ்டிங், அப்படிப்பட்ட ஒரு தீர்வு அவங்களுக்குள்ளே அதை உருவாக்குறாங்க. அந்த இயேசுவை பத்தி என்னைக்கு கேட்டாங்களோ, கேட்டதிலிருந்து அவங்க அதை மனசுல சொல்றாங்க, செத்தவங்களை அவர் எழுப்புவாரானால், தண்ணீரை திராட்சரசமாய் ஆக்குவாரானால், கடலின் மேலே அவர் நடப்பாரானால்,
என் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில தீராத ஒரு பிரச்சனைக்கு அவர் தீர்வு உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா டிசையர், அந்த டிசையர் மறுரூபமாகிறது. அவரை தொடுவேன் சொஸ்தமாவேன், அவரை தொடுவேன் சொஸ்தமாவேன். ஃபர்ஸ்ட் கேட்கிறாங்க, எல்லாம் சொல்லுங்களேன், கேட்டாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க? பிரச்சனையை காட்டிலும் இயேசு பெரியவராக பார்க்கறாங்க. அதுக்குரிய தீர்வு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்றாங்க. அத்தாரிட்டி. என்ன தீர்வு அப்படின்னா அவங்க மனதை மறுரூபமாக்குறாங்க. தொடுவேன் சொஸ்தமாவேன், தொடுவேன் சொஸ்தமாவேன். அதே மார்க் 5 இன்னொரு நபர், யவீரு என்கிற ஆலய தலைவன், பிள்ளை சாக போகுது. அவங்க அப்பா ரெஸ்பான்ஸ் எடுக்கிறார் பிள்ளைக்காக. பிள்ளை செத்து போகுது, மரண அவஸ்தையில் இருக்கு. அவங்க அப்பா ஓடி போய் இயேசுட்ட போறாரு. சொல்லுங்களேன், தகப்பன் ஓடி போய் இயேசுனிடத்தில் போனார். ஹல்லேலூயா. அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த பிள்ளை செத்து போகல, அந்த பிள்ளை உயிரோடு எழும்பினது. the responsibility, தீர்வு, அத்தாரிட்டி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அத்தாரிட்டினா என்னன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ், அதிகாரம். இவங்களால அதை ஓவர் கம் பண்ண முடியல. ஆனா அந்த வல்லமையுள்ள இயேசுவை கூப்பிட்டுறாங்க, ஜீசஸ் அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. அப்படி கூப்பிட்ட உடனே அங்க அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில சொல்யூஷன் எடுக்கிறாங்க, தீர்மானம் எடுக்கிறாங்க, தீர்வு எடுக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில அந்த இடத்துல இயேசு வார்த்தையானவர், அவரை அங்க நிறுத்தி அங்கு வல்லமையை கொண்டு வாங்க. நல்ல கவனிங்க. ஒரு சிலர் நான் எத்தனையோ நாள் ஜெபம் பண்றேன் அப்படிம்பாங்க. நாங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தோம். நான் அவங்க அந்த சகோதரி சொன்னாங்க, ஜெபம் பண்ணி எனக்கு ப்ரெஷர் அதிகமாயிருச்சு சார், அதனால நான் ஜெபம் பண்றதில்ல. அது ஜெபம் பண்றப்ப அழுது ஜெபம் பண்ண சொல்றாங்க. எனக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் சார் கொஞ்சம். நல்ல கவனிங்க, ஜெபத்துல இந்த பைபிள்ல என்ன இருக்கு, இந்த வார்த்தை இது நம்ம எண்ணமா மாறணும். பிறகு நாள் கணக்கில் ஜெபிக்கலாம், மணிக்கணக்கில் ஜெபிக்கலாம். ஸோ நமக்குள்ள பழைய எண்ணங்களும் பழைய சுபாவங்களும் கீழ்ப்படியாமையும் இருந்துட்டு ஜெபம்னு சொல்லி எதையோ நம்ம பண்ண வேண்டாம். இந்த வார்த்தைகள் நம்ம மனதை நிரப்பணும். இந்த வார்த்தையை வாயில சொல்லணும், இருதயத்தில் அது நிரப்பப்படணும். தேவன் யாரு, நான் எங்க அப்பா யாரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் தேவன் அவர் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், நான் அவருடைய பிள்ளை, என் தேவையை நான் அப்பாட்ட கேட்பேன். இந்த வெளிப்பாடு நமக்குள்ள இருந்தாதான் நம்ம அவற்றை ஜெபம் பண்றப்ப கூட அந்த உறவு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்துல அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறார். குடும்பம் அப்படின்னா எப்படி இருக்கணும். இதே ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னை காட்டிலும் தகப்பனையோ தாயையோ மனைவியோ பிள்ளைகளையோ வீட்டையோ நிலங்களையோ அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப அது ரெண்டுலையும் நியூட்ரலா இருக்கணும். பிள்ளை, குடும்பம், குடும்பத்துக்கான தேவை இதுதான் முக்கியம், ஆண்டவர் தேவை இல்லை, குடும்பத்தை தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ற, என்னை காட்டிலும் இதை நேசிச்சேனா நீ எனக்கு பாத்திரன் அல்ல அப்படிங்கிறார். ஏன்னா அவர் தான் இந்த பிள்ளையை கொடுத்தவர், அவர் தான் கணவனை கொடுத்தவர், மனைவியை கொடுத்தவர், அவர் தான் பிசினஸை கொடுத்தவர். அப்ப ரெண்டுலையும் நம்ம இந்த வேத வசனத்தை கருத்தை ஆராய்ந்து நிதானித்து என்ன சொல்றாரு அதை புரிந்து கொண்டு நாம் அதை கை கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. சொல்லுங்களேன், பிரச்சனைக்கு தீர்வு என்னிடத்தில் தான் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனைக்கு தீர்வு அது எங்க இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்கு. அது நம்ம எடுக்கிற அந்த டெசிஷன். அந்த சகோதரி ஒருவேளை 1 மாசம் ஆண்டவர் இயேசு அந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி இயேசுவை பத்தி கேள்விப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? தனியா உட்காந்து, நான் சாக மாட்டேன், இயேசு என்னை வாழ வைப்பார், எப்படியாவது போய் நான் அவர் வஸ்திரத்தை தொடுவேன், எப்படியாவது நான் சுகமாயிருவேன், அவர் குஷ்டரோகிக்கு இரக்கம் செய்கிறார், அவர் எனக்கும் இரக்கம் செய்வார், அவர் பற்பல பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கினார், அவர் எனக்கும் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில் அவர் உதவி செய்வார்?
ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து அன்பானவர், வல்லமையுள்ளவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அதே போல பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனை இருக்குமானால் அந்த பகுதியில ஆளுகையை எடுக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. யவீர் என்கிற ஆலய தலைவன் மார்க் 5 போட்டிருக்கு. அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க வேற எங்கேயும் போகாதீங்க, வைத்தியம்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சீரியஸ் ஆயிடுச்சு, பிள்ளை இறந்து போகுது கொஞ்ச நேரத்துல. அங்க இருக்கிற வைத்தியர்கள் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க, பிள்ளை கொஞ்ச நேரத்துல செத்து போயிருங்க அப்படின்னு. அங்க போய் இயேசு கிறிஸ்துவிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளை மரண அவஸ்தையா இருக்குங்க, வந்து என் பிள்ளை மேல மட்டும் கையை மட்டும் வச்சா போதும். ஸோ நல்லா கவனிங்க, பிள்ளைகள் மேல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வல்லமை விளங்குவதற்கு அதிகாரம் எடுப்பது. அவன் தகப்பன் அங்க போயிட்டாரு, கொஞ்ச நேரத்துல செய்தி வருது, போதகரை வருத்தப்படுத்த வேணாம், உங்க பிள்ளை செத்து போச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. எல்லாம் சொல்லுங்களேன், விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்காம வேற ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கலாம், எல்லாமே முடிந்தது நிலைக்கு போயிருக்கலாம். ஆனா நீங்க ஒரு நம்பிக்கை வச்சீங்க பார்த்தீங்களா, விசுவாசம், ஆண்டவர் மேல, அதை விட்டுறாதீங்க. அதே நிலையில இன்னும் கொஞ்சம் பலப்படுங்க, இன்னும் கொஞ்சம் மறுரூபம் ஆகுங்க, இன்னும் கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, இன்னும் கர்த்தருடைய நாமத்தை துதிங்க. ஹல்லேலூயா. கடந்த வாரம் பார்த்தோம், உங்க வாயில அற்புதம் உள்ளது. வாயில கொஞ்சம் கர்த்தரை துதிச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல நேரம் எடுத்து. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்களேன், எனக்கு ஒரு வியாதி இருக்குமானால் அந்த வியாதியை அழிக்கத்தக்கதாக, துரத்தத்தக்கதாக வல்லமை எனக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வார்த்தையினாலே. ஆமென். சொல்லுங்களேன், துரத்த எனக்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, விசுவாசமா பேசுனீங்கன்னா, கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். உங்க மேல அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மோசே அங்க முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய சேனை வருது. மோசே அழுகிறார், கதறார், ஜெபம் பண்றார், ஆண்டவரே அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என்கிட்ட நீ அழுகிற? ஏன் என்கிட்ட இப்படி? உன் கையில இருக்கிற அதிகாரத்தை என்ன செய்ய? பயன்படுத்து. எல்லாம் சொல்லுங்களேன், அதிகாரம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? பைபிள் வசனத்தின்படி பிள்ளை என்கிற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய அந்த மீட்புக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், பிள்ளை என்கிற அதிகாரம், இயேசுவின் நாமத்திலே அதிகாரம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறபடினால உங்களுக்கு சொல்லுங்களேன் அதிகாரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரு, உன் கையில இருக்கிற என்ன செய்? கோலை நீட்டு. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பகுதியில ரொம்ப நேரம் காத்திருக்க கூடாது, ரொம்ப நாள் உபவாசம் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமத்தினால அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். அதிகாரத்தை என்ன செய்யணும்? செயல்படுத்த வேண்டும். அதிகாரத்தை செயல்படுத்துறப்ப அது என்ன செய்யும்? அது செயல்பட ஆரம்பிக்கும். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்திற்கு இந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 13 அதிகாரம் 34 வசனம். மார்க் 13:34. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த மனுஷன் என்ன செய்யறாருன்னா, அவனவனுக்கு திறமைக்கு தக்கதாக பொறுப்பு கொடுத்து அந்த எஜமானன் என்ன செய்யறாரு? அவர் புறப்பட்டு போறார். சொல்லுங்களேன், அவனவன் திறமைக்கு தக்கதாக.
அவனவன் அனுபவத்திற்கு தக்கதாக அந்த வேலையை என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஜெபம் பண்ணதான் தெரியும் அப்படின்னா முதல்ல அந்த ஜெபிக்கிற வேலையில உங்களை தேரும்படியா எதிர்பார்ப்பார். வேதத்தை கொஞ்சம் நல்லா கற்றுக்கிறீங்க, அதுல மறுரூபமாகும்படி உங்களை எதிர்பார்ப்பார். வேத வசனத்தினுடைய அந்த தியானத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பார். அடுத்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் தேரும்படியா எதிர்பார்ப்பார். இதுல எல்லாம் நீங்க உத்தமமா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா உங்க கையில இருக்கிற 5 அவர் 10ஆக அது பெருக ஆரம்பிக்கும். 2 இருக்குமானால் அது 4ஆக பெருகும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க என்ன செய்யறீங்கன்னா அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க, அதை பிரயோஜனப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. அப்படி பிரயோஜனப்படுத்த அது என்ன ஆகும்னா அது பெருக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள அது வளர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி உங்க குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி அப்படியே ஜெபம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. அந்த அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க எனக்குள்ள இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. ஷபாலா ராபா காத்தாராபா ஓலாமா காத்தாராபா. பிள்ளையின் மேல ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தின் மேல, உங்களுடைய கையின் பிரயாசத்தின் மேல, பிசினஸ் மேல, ஹல்லேலூயா, குடும்ப ரட்சிப்பின் காரியங்கள்ல, வியாதியா இருக்கிறவங்க மேல அப்படியே ஆண்டவர் சமூகத்துல ரீபாலா ராகா தரா பலா ராமா ஷாகாராபா ரீகாமானாராபா. பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிரியைகள் நடப்பதாக எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீபாலா ராபா காராமா ஷாகாராபாலா ராபா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே வல்லமை இறங்குவதாக, இயேசுவின் நாமத்திலே குடும்பம் ரட்சிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. குடும்பத்திலே காணப்படுகிற அலக்களிப்பு நீங்குவதாக, பிசாசின் போராட்டங்களை கடிந்து கொள்ளுகிறோம். ராபாலா ராமா ஷாகாராபா ரியாங்கமனரபா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே தீர்மானம் பண்ணுங்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. ரீமானாரா ஷாகாராமனரபாதாபா. தேங்க்யூ லா. நன்றி பரிசுத்தாவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்களேன். என் குடும்பத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்க்கிறதற்கு என் வாழ்க்கையில் முழு அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்களேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், அவர் பராக்கிரமசாலி, அவர் வல்லமையுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம யாருடைய சாயலா இருக்கிறோம்? எல்லாம் சொல்லுங்களேன். யார் சாயலா இருக்கிறோம்? இப்ப தேவ சாயல்னா நமக்குள்ள என்னென்ன சாயல் இருக்குன்னா, பிதாவானவருடைய சாயல் இருக்கு, குமாரனுடைய சாயல் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய சாயல் இருக்கு. ஹல்லேலூயா. என்னென்ன சாயல் இருக்கு? பிதாவானவருடைய சாயல், குமாரனுடைய சாயல், பரிசுத்த ஆவியானுடைய சாயல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள இருந்து ஊழியம் செய்கிறதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய அவர் சொன்ன வார்த்தைகள், அந்த போதனைகள் எல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள இருந்து கட்டப்பட்ட நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. சிறைப்பட்ட நிலையிலிருந்து நம்மை அதிலிருந்து விடுவிக்கிறவர் ஆவியானவர். நமக்கு அதை போதிக்கிறவர். பிரச்சனை இப்படி இருக்கு, இந்த நேரம் இப்படி செயல்படுன்னு நமக்கு கைட் பண்றவர்.
God Holy Spirit, பரிசுத்த ஆவியாகிய தேவன். நம்ம 3 சாயலாக அந்த 3 பேரும் நமக்குள்ள இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவ சாயலாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்போ உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவ சாயல் அப்படின்னா ஆண்டவரே நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு இல்லை. அவர் ஏற்கனவே நமக்காக ஆயத்தப்படுத்தினவைகளை அறிந்து நாம் செயல்படத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, நமக்கு அந்த கிருபையை தருவாராக. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 31. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரின் இன்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கும் அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இது இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு அந்த ராஜாவுக்கு பெருமை வந்ததுனால, அந்த பெருமையினால பாருங்க தேவன் அங்கு இடைப்படுகிறார். 25ஆம் வசனத்துல போட்டிருக்கு, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். பாருங்க, தானியேலுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார், ப்ரக்ளைம் பண்றார். தேசத்துல ஒரு சிலருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆனா மனுஷன் அதை பெருமையினாலே அவன் அகங்காரம் கொண்டு அதை துஷ்பிரயோகம் பண்ணும்போது தேவன் அங்கு ஆளுகை செய்ய வருகிறார். தானியேல் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை அப்படியே அந்த துரைத்தனத்தின் மேலே, அங்க இருக்கிற அந்த ராஜ்யத்தின் மேலே, அந்த ராஜாவின் மேலே செயல்பட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அப்ப அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கு. அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்கிறார் அப்படின்னா கர்த்தர் ஒரு தேவ மனுஷனிடத்திலே அதை கொடுக்கிறார். தானியேல் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த நேரத்திலே அந்த ராஜா தள்ளப்பட்டான். அந்த ராஜாவுடைய கை நெகம்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா பறவையினுடைய நெகம் போல நீள நீளமா எல்லாமே மாறி போச்சு. அவன் தோற்றமே மாறி போச்சு. அவன் உணரும் மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் திரும்ப மனம் திரும்பி, கர்த்தர் தான் எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தார், அவர் தான் எனக்கு இந்த பலனை கொடுத்தார் அப்படின்னு அவன் மனம் திரும்புறானா. அவனுக்குள்ள இருக்கிற பெருமை அதெல்லாம் சரியாகும் மட்டும், ஆண்டவர் இல்லைனா, கர்த்தர் இல்லைனா நான் இந்த நிலைக்கு வர முடியாது அப்படின்னு உணர்ற மட்டும் அவன் என்ன ஆயிட்டானா, மாடு மாதிரி புல்ல திங்க ஆரம்பிச்சிட்டானா. அப்ப அவனுக்கு நினைவு இல்லாமல் போய்விட்டது, என்ன செய்யறோம்னே தெரியல. அப்ப நல்ல கவனிங்க, இது ஒரு துரைத்தனம், ஒரு வானமண்டல ஒரு பொல்லாத ஒரு ஆளுகை. ஆனா அந்த ஆளுகையின் மேல தானியேல் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படியே நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு பிரியமான தானியேல், எனக்கு பிரியமான புருஷனாகிய தானியேல். ஆண்டவர் தானியேலை பத்தி பைபிள்ல போட்டிருக்கு, நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனிதன், உத்தமமாய் தேவனை தேடுகிற மனுஷன், எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த தேவனோடு நேர செலவு பண்ணுகிற மனுஷன். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன். பாருங்க, அங்க ஒரு சட்டமே கொண்டு வர்றாங்க, பெரிய சிலையை நிறுத்தி வணங்க சொல்றாங்க. தானியேலோடு கூட இருக்கிற நண்பர்கள் அவங்க அதுல ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க.
அந்த சிலையோடைய உயரம் பயங்கரமா இருக்கு. எல்லாரும் இசை வாசிக்கிறப்ப எல்லாரும் பணிஞ்சிட்டாங்க. இந்த 3 வாலிபர்களும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க செத்தாலும் சாவோம், நாங்க இந்த காரியத்தை பணிந்து கொள்ள மாட்டோம். பாருங்க, கர்த்தர் அவங்களுக்கு அந்த தேசத்துல அவங்க சாகும்படி விடல, கர்த்தர் அவங்களை அந்த தேசத்துல ப்ரமோஷன் பண்ணாரு. ஹல்லேலூயா. அக்கினியில தூக்கி போடப்பட்டாங்க. அந்த 3 பேரோடு 4வது நபராக கர்த்தர் உலாவி வருகிறார். அந்த ராஜா சொல்றாரு, இவ்விதமாய் ரட்சிக்கிற தேவனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 3 வாலிபர்களையும் ப்ரொமோட் பண்ணி உயர்த்தி விடுகிறார். காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம். இன்றைக்கு அற்பமான காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டு நம்ம விலகக்கூடாது, கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. ஒரு சிலர் வேலையை சொல்லி அல்லது குடும்ப சூழலை சொல்லி தனிப்பட்ட காரியங்களை சொல்லி ஆராதனை கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டுட்டு தூரமா போறாங்க. அங்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஆனா இந்த 3 வாலிபரும் நாங்க கர்த்தருக்காக சாகுறோன்னு வர்றாங்க. ஆனா கர்த்தர் சாக விடல, அவங்கள வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். சங்கீதம் 8வது சங்கீதம். சீக்கிரமா சங்கீதம் 8. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம். அதிலே முதல் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்களோ மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக, எல்லாம் சொல்லுங்களேன், உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தி. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஸ்தோத்திரம். உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று, அது சரியான மொழிபெயர்ப்பு எப்படின்னா, ஏலோகிமிலும் சற்று சிறியவனாக்கினி. ஏலோகிம்னா என்னன்னா தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த இடத்துல போட்டிருக்கு ஏலோகிம் போட்டிருக்கு. சரியான மொழிபெயர்ப்பு எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, நீர் அவனை ஏலோகமிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஏலோகமில் அப்படின்னா என்னன்னா, பிதாவாகிய தேவன் ஃபர்ஸ்ட், 2 குமாரனாகிய தேவன், 3வது பரிசுத்த ஆவியாகிய தேவன், 4வது யாருன்னா நீங்களும் நானும் தான். கையை வெறுத்து சொல்லுங்களேன், நான் தான் 4வது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் அவ்வளவு முக்கியப்படுத்தி இருக்கிறார். மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டாக்குறார், பறவைகளை உண்டாக்குறார். ஆண்டவர் சொல்றாரு ஆதியாகம அங்கு அந்த 2ஆம் அதிகாரத்துல ஒவ்வொன்றையும் பறவைகள் பூமியை என்ன செய்யணும், நிரப்பணும் அப்படிங்கிறார். பெருக கடவுது அப்படிங்கிறார். உடனே பறவைகள் எல்லாம் பெருகுது. எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி பெருக ஆரம்பிக்குது பாருங்க. அப்ப தேவன் ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்யறாரு, உண்டாக்குறார். அதே போல மனுஷனுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், மனுஷனுக்கு. அங்க அந்த வார்த்தையை பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உமது விரல்களின் கிரியாகிய, கையை உயர்த்தி சொல்லுங்களேன், தேவனுடைய விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, சொல்லுங்களேன், நான் பார்க்கும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அவர் யாரு? அவர் உண்டாக்குகிறவர். ஏலோகிம், வானத்தை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை, சமுத்திரத்தை, மரங்களை, பறவைகளை. ஆதியாகமம் 2ல் போட்டிருக்கு, அவர் சொன்ன உடனே உண்டாகுது. அப்படி உண்டாக்கின தேவன் அவர் சொல்றார், அங்க சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். சொல்லுங்க, எம்மாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கர்த்தருடைய சிந்தையோடு இந்த வேத வார்த்தை உங்க வாழ்க்கையில மறுரூபமாகும் போது, இந்த டிசையர், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் உங்க எண்ணங்களாகி மாறும்போது, நீங்க இன்னது தேவைன்னு ஜெபம் பண்ணவே தேவையில்லை. உங்க சிந்தை எல்லாம் அவர் சிந்தையாக இருக்கும். உங்களுக்கு என்னது தேவைங்கிறது அவர் முன்கூட்டியே அறிந்து எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாய் இருப்பார்.
ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஸ்தோத்திரம். அவனை ஆண்டவர் என்ன ஆக்குனாரா, நீர் அவனை ஏலோகிமிலும் சற்று சிறியவனாக்கினீர். தேவதூதர்கள் யாருன்னா அவங்க 5வது தான், மனுஷனுக்கு அப்புறம் தான் தேவதூதர்கள். கேருபீன்கள், சேராபீன்கள், ஏஞ்சல்ஸ், அவங்கெல்லாம் மனுஷனுக்கு அப்புறம் தான். ஆனா மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒவ்வொன்றையும் உண்டாக்குனார். முன்னாடி இந்த தர்மத்து பெட்டிக்கு மேல இந்த மலைக்காரம்மா இருந்தாங்க. அந்த மலையில போய் அங்க இருந்து தங்கி ஜெபம் பண்ணோம். அந்த மலையில பலாப்பழம் அப்படியே அரைகுறையா தின்னு குரங்கு தின்னுட்டு அப்படியே போட்டிருக்கு. காலையில பார்த்தா அந்த அந்த பறவைகளுடைய சத்தம் ஃபுல்லா மேகமா இருக்கு. அதுல ஒரு பறவைகளுடைய சத்தமும் ஒரு பூச்சி ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. நேர்த்தியா ரொம்ப அற்புதமா இருக்கு. தேவன் அவ்வளோ ஆச்சரியமா உண்டாக்கி இருக்கிறார். இங்கு சிறுமலையில மேல ஒரு கான்வென்ட் இருக்கு. அங்கே மரங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுல கொடை ஆரஞ்சு மரம், அடுத்து பிரியாணிக்கு அந்த பட்டை இருக்கும் பாருங்க, அது சந்தன மரம். இதெல்லாம் தேவன ஆச்சரியமா அற்புதமாக அதெல்லாம் பார்க்கும்போது, அந்த மிளகு செடி அது ஏராளமாக. அது மாத்திரமல்ல, அங்கு மிருகங்கள். இதெல்லாம் தேவன் யாருக்கு உண்டாக்குனார் தெரியுமா? மனுஷனுக்காக. சொல்லுங்களேன், மனுஷனுக்காக. ஹல்லேலூயா. நம்ம அவ்வளவு விசேஷமா இருக்கிறோம், தேவ சாயலாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யணும்? ஆணையும் சொல்றாரு, பெண்ணையும் சொல்றாரு. இல்லைங்க, ஆண் தான் அப்படி இல்லை, 2 பேருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். ரூல் ஓவர். ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நீங்க நல்லா ஜெபிக்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள அந்த அதிகாரம் வரும், சுகம் என்கிற அதிகாரம் வரும், பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதான அதிகாரம் வரும். அந்த வார்த்தையின் ரெவல்யூஷன், வார்த்தையின் வெளிப்பாடு. நீங்க பெண்ணா இருக்கிறதுனால நீங்க பலவீனமா இருப்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது. சோ அத்தாரிட்டி, பைபிள்ல பார்த்தோம், தெபோரால பத்தி போட்டிருக்கு. அவள் தாயாக எழும்பும் மட்டும். சோ அத்தாரிட்டி, தாய்னா என்னன்னா தேசத்துக்கே அம்மா. நான் கர்த்தருக்காக எழும்புறேன். அவங்க எழும்பின போது தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸோ அந்த என்னன்னா, அந்த உத்தரவாதம் கண்ணுக்கு முன்னாடி அக்கிரமமும் அநியாயம் பார்த்து அது ஒரு அழுகையா மாறுது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, அதே நேரத்தில் வல்லமையாய் மாறுறாங்க, அதே நேரத்தில் அதிகாரம் உள்ளவங்களா மாறுறாங்க. எலும்பு விழி. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, அவேர்னஸோடு ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு மிச்சம் மீதியை கொடுக்குறாங்க, சக்கையை கொடுக்குறாங்க, எனர்ஜியெல்லாம் எதுலையோ செலவு பண்ணி பல கவலை பல பிரச்சனை, அப்புறம் மிச்சம் இருந்தால் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. இல்லைங்க, முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்கணும். பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட். நல்லா இருக்கும் போதே கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்களேன், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்லா சொல்லுங்களேன், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சிஸ்டர் அப்போ அவங்க காலேஜில் சேர்ந்துருந்தாங்க. 1 மாதம்தான் இருக்கும். அந்த இன்டர்வியூவில் அந்த கரஸ்பாண்டன்ட் கேட்டாங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாஸ்டராக இருக்கிறார், அப்போ காலேஜில் பிரச்சாரம் பண்ணுவாரா, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் தான். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டார்ச்சர் பண்ணிட்டாங்க. காலேஜில் இன்டர்வியூக்கு போயிருக்கிறாங்க. அப்புறம் 1 மாதம்தான் வேலை பார்த்தோன்னா ரிசைன் பண்ணிருங்கன்ட்டு அவங்க ஒரு நாம்ஸ் மாதிரி சொன்னாங்க. 1 மாதம் வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணேன்னா அவ்வளோ வார்த்தை. ஊழியம் செய்கிறது அப்படியா போய் ஒரு இடத்துல போய் உள்ளே போய் ஒரு மேனர்ஸ் இல்லாமையா செய்ய போகிறான்? வேணான்னு சொன்னோன்னா அப்போ அந்த 4000 ரூபா சம்பளம், அந்த 4000 ரூபா சம்பளங்கிறது எங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அந்த நேரம்.
4000 ரூபாய் சம்பளம் தரமாட்டேன்னாங்க. ஒண்ணுமே இல்லை, பரவாயில்ல போனா போயிட்டு போகுது. ஆனா கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த பணத்தை 4000 ரூபாய் நீங்க சந்திங்க. ஆச்சரியமா சந்திச்சார் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வேலையினால பொழப்பு நடத்துறது இல்லை, கர்த்தரே ஆதாரம். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆதாரம். அப்படி எழும்புறது. காந்தி கிராமத்துல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வேலையை ரிசைன் பண்ணோன்னா கொஞ்சம் அழுதாங்க. ஐயோ வேலையை விட்டா எப்படிடா நம்ம வாழ முடியும் அப்படின்னு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்வதிஸ் காலேஜில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ண பிறகு வேணும்னே அங்கே ஒரு சில பிரச்சனை வந்தது. வேலை வேணாம் அப்படின்னு டெசிஷன் எடுங்க, கர்த்தர் நடத்துவார். அப்புறம் தான் கர்த்தர் ஜோசப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவையை கர்த்தர் சந்தித்தார். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை காட்டிலும் பொழப்புக்காக வயிற்றை நிரப்புறதற்காக ஆண்டவரை விட்டுட்டு அப்படி இல்லை, கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் தேவையை சந்திப்பார். நம் தகப்பன் யாருன்னா வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நம்ம அவர் பிள்ளை, அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மளை போஷிப்பார், அவர் நடத்துவார். இந்த வார்த்தையின் வெளிப்பாடு வரும்போது தேவைக்கு போய் எங்கேயும் போய் நிற்க மாட்டோம், அவரே தருவார். ஹல்லேலூயா. அவரே உயர்த்துவார், அவரே போஷிப்பார். ஏன்னா அழைத்தவர் யாரு சொல்லுங்களேன்? உண்மையுள்ளவர். உங்களை பிள்ளையா அவர் அழைச்சிருக்கிறாருன்னா உங்களை நட்டாத்துல விட மாட்டாருங்க, உங்களை அனாதைய விட மாட்டாரு, உங்களை வெக்கப்பட விட மாட்டாரு, உங்களை கேலி பொருளாய் விட மாட்டார், உங்களை அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும். நான் அப்பாவுடைய பிள்ளை. இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, உமது விரல்களின் கிரியை ஆகிய. சொல்லுங்களேன், உமது விரல்களின். அப்ப நல்ல கவனிங்க, கையை நீட்டின உடனே அந்த அவர் சொன்ன உடனே மழை உண்டாகுது. நான் நினைக்கிறேன் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை கர்த்தர் அன்னைக்கு உண்டாக்கி இருப்பார். இந்த திண்டுக்கல்ல மலைக்கோட்டை உண்டாக கடவுள் அன்னைக்கு சொன்னது அப்படியே நிக்குது. பிசாசு உண்டாக்கல. சத்தமா சொல்லுங்களேன், பிசாசு உண்டாக்கல, எந்த மனுஷனும் உண்டாக்கல, ஏலோகிம் கர்த்தர் உண்டாக்கினார். அவர் தான் நம்ம ஆண்டவர், உங்க ஆண்டவர், நம்ம ஆண்டவர். அவர் தான் எனக்கு தகப்பன், உங்களுக்கும் தகப்பன். ஹல்லேலூயா. அப்பா எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும்பா அப்படின்னு பிள்ளைங்க கேட்குறாங்களே, அம்மா நம்ம தேவன் அவர் சாயல்னா அம்மாவாகவும் இருக்கிறாரு, அப்பாவாகவும் இருக்கிறாரு. இன்னைக்கு பிள்ளைங்க காலையில கேட்டிருப்பாங்க, அம்மா எனக்கு என்ன இருக்கு சாப்பிட, உனக்கு இன்னது நான் செஞ்சு வச்சிருக்கேன். நல்ல கவனிங்க, அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை. நல்ல கவனிங்க, இந்த கவனிங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 264ஆம் பக்கம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த டெசிஷன், அந்த அத்தாரிட்டி எடுக்க வேண்டியது நீங்க தான். இங்க சொல்லப்பட்டிருக்கு, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். கையை வைத்து சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறவர்களாகிய. சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களாகிய என்னிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மை. சொல்லுங்களேன், வல்லமையின் மகாமேன்மை. அப்ப உங்க வாழ்க்கையில மேன்மையான எதிர்காலம், கடன் இல்லாத வாழ்க்கை, குறைவில்லாத குடும்பம், வெற்றியான ஒரு காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வல்லமை யாருக்கா? விசுவாசிக்கிறவங்க. சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறவங்க. அது மார்க் 5ல 12 வருஷமா இருக்கிற வியாதியா இருக்கிற சகோதரிக்கு இயேசு ஜெபம் பண்ணாரா? சொல்லுங்களேன், ஆண்டவர் ஜெபம் பண்ணாரா?
ஜெபம் எல்லாரும் சொல்லுங்களேன், ஜெபம் பண்ணாரா? பண்ணவே இல்லை. ஆனா அவங்க சரீரத்துக்குள்ள என்ன போச்சு? இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே உள்ள என்ன போச்சு? வல்லமை. நீங்க குழம்பு வச்சீங்கன்னா கூட அந்த குழம்புல என்ன போகும் தெரியுமா? ஒரு சகோதரியா இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே குழம்பு வைக்கிறீங்க, சோத்திரம் பண்ணிக்கிட்டே செய்றீங்க, அந்த குழம்புக்குள்ள கூட வல்லமை போயிரும். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். நானே பரிகாரியாகிய கர்த்தர். ஐ ஆம் எ ஹீலர். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். நீ எடுக்கிற அந்த உணவை நான் ஆசீர்வதிப்பேன். நம்ம சொல்ற மினரல் வாட்டர் அப்படின்னு, அந்த மினரல் வாட்டர்ல சென்னையில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, இன்னும் 2-3 யூனிவர்சிட்டி ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அதுல இருக்கிற சத்து எல்லாம் குறையா இருக்கான் மினரல் வாட்டர்ல. இன்னென்ன சத்து குறையா இருக்கு, இன்னென்ன சத்து குறையா இருக்குங்கிறாங்க. ஆனா அதை நம்ம மினரல் வாட்டர்னு குடிக்கிறோம். ஆனா ஆண்டவரை பத்தி போட்டிருக்கு, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து உன் தேவனாய் கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவரே உன் பரிகாரி. அவரே உன் பரிகாரி. இன்னும் சொல்ல போனா அவரே இரக்கம் செய்கிறவர், அவரே உனக்கு உருக்கமாய் வருகிறவர், அவரே உன் பட்சமாய் நிற்கிறவர், அவரே. இந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா உங்க ஜெபம் எப்படி இருக்கும்னா ரொம்ப வல்லமையாக இருக்கும். இந்த வார்த்தையின் வெளிப்பாடு பயங்கரமா இருக்கும். இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுமை அவரோட கூட, சொல்லுங்களேன், என்னை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். சொல்லுங்களேன், உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பரலோகத்துல போனா மனைவி எங்க இருப்பாங்க? மனைவி தேவ மகிமையின் சாயல்ல இருப்பாங்க. ஒருவேளை கணவனை காட்டிலும் மனைவி நல்ல நற்காரியம் செஞ்சிருந்தா கணவரை காட்டிலும் மேலான நிலையில இருப்பாங்க. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, தேவன் தம் சாயலாக ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தா. பட்சபாதம் கிடையாது. இங்கதான் அந்த இதெல்லாம் இருக்கு. அவங்க குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அடுத்த ஸ்தானம். ஆனா வேதத்தின்படி பார்க்கும்போது மனைவி ரொம்ப நற்காரியம் செஞ்சு நற்கிரியைகள்ல வளர்ந்துட்டாங்கன்னா அந்த ஸ்தானங்கள்ல உன்னதங்கள்ல இருப்பாங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட, சொல்லுங்களேன், எழுப்பி என்ன செஞ்சிட்டார்? என்ன பண்ணிட்டாரா? உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். சொல்லுங்களேன், உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. உட்காரவும் செய்தார். உட்காரம்னா என்னன்னா, ஆண்டவர் எப்படி அதிகாரம் உள்ளவரா இருந்தாரோ அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சபைக்கு கர்த்தர் மணவாட்டி அப்படிங்கிறார். மணவாளன் இயேசு. அவர் யாரு? மணவாட்டி. திருச்சபைக்கு யார் தலையா இருக்கிறா? கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்ப சரீரம் என்னது? சரீரம் பசுமாடா இல்ல எருமை மாடா? இல்ல, சரீரம் நம்ம. அப்ப நம்மையும் ஹானர் பண்றாரு. எப்படி ஹானர் பண்றாரு? நான் அவருடைய சரீரமாய் இருக்கிறேன். நீங்க யாரா இருக்கிறீங்க? சொல்லுங்களேன், அவருடைய சரீரமாக. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய சரீரமாக இருக்கிறேன். திரும்ப சொல்லுங்களேன், நான் தேவனுடைய சரீரமாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதுல 20ஆம் வசனம், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர். புதிய ஏற்பாட்டுல ஒரு சில பரிசுத்தவான்கள் தான் ஜெயம் எடுத்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு முழுவதுமாய் பிசாசின் கிரியைகளை அழித்து வெற்றி சிறந்து அவரோடு கூட நாமும் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், அவரோடு கூட. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களை கண்டா பிசாசுக்கு ஒரே பயம், அலர்ஜி. கர்த்தருடைய அந்த வெளிப்பாடுகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரங்களை அறிந்தவங்களை கண்டா அவன் ஓட ஆரம்பிக்கிறானா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்கள அல்ல.
நான் மணிக்கணக்கில் நான் ஜெபிக்கிறேன், நாள் கணக்கில் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனா ஸோ ரைட்ஸ், டெசிஷன், அத்தாரிட்டி செயல்படுத்துவது, நான் அவர் சாயலாக இருக்கிறேன், அவருக்காக, அவர் நாமத்திற்காக, என் குடும்பம் அவர் நாமத்திற்காக, நான் இருக்கிற பகுதி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, பெருமைக்காக இல்லை, கர்த்தருக்கு மகிமையா. இந்த டேனியல் பிரதர் அந்த ஸ்டோர்ல இருந்தாங்க, கிருபாவதி சிஸ்டர்லாம். அந்த ஸ்டோர்ல இருக்கிற நிறைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஆரோன் பிரதர் கூட அந்த ஸ்டோர்ல தான் இருந்தார். அப்புறம் இன்னும் சுப்பம்மா, அதுக்கப்புறம் பிளஸ்ஸி அவங்க அங்க குடி வந்தாங்க. பிளஸ்ஸி சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய குடும்பம். ஹல்லேலூயா. ஸோ டேக் அத்தாரிட்டி. அப்படி ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, ஒரு ஸ்டோரே ரட்சிக்கப்படுது. அந்த ஸ்டோருக்கு ஓனராக இருக்கிறவர் கேட்டார். என்ன கேட்டார்னா, ஏயா நீ வந்து எல்லாரையும் மாற்றிவிட்டியாயா அப்படின்னாரு. நான் போய் மாற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க. யாரையாவது மாற்றுறதுன்னு அவங்க என்ன சாதாரண ஆளா? கர்த்தர் உள்ள மாற்றத்தை உண்டாக்குறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அத்தாரிட்டி, துரைத்தனங்கள் மேல, அதிகாரங்கள் மேல, அந்த வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. சொல்லுங்களேன், உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அந்த இயேசுவின் அந்த மகிமையான வல்லமையான காரியம். சோ அப்படி உயர்ந்திருக்கத்தக்கதாக, அப்படி பிரகாசிக்கத்தக்கதாக. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கலாம். ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் எல்லாரும் வாசிக்கலாமே, சேர்ந்து வாசிங்களேன். வெளியின் சகலவித மிருகங்களையும், ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அவைகளுக்கு என்னென்ன பாருங்க. அப்போ அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு. அப்ப நல்ல கவனிங்க, ஆதாம் வைக்கிற பேரு ஆண்டவருக்கு தெரியாது. சொல்லுங்களேன், ஆதாம் வைக்கிற பேரு ஆண்டவர் தெரியாது. ஆனா அந்த அந்த அத்தாரிட்டியை எடுத்து ஆதாம் பேர் வைக்கிறாப்புல, யானையை பார்த்து அது சவுண்டு கொடுக்குது, இதுக்கு யானை அப்படின்னு பெற்றணும். ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. என்ன சந்தோஷப்பட்டிருப்பாருன்னா, ஏன் சாயலா இருக்கிற ஆதாம் பேர் வைத்திருக்கிறான். சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? உங்க வீட்டுக்குள்ள அப்படிதான் ரட்சிப்பின் கிரியைகள் நடக்கும். உங்க வீடு அப்படிதான் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படுவாரு. ஹல்லேலூயா. சரி, இப்ப கல்யாணம் நடக்க போது ஆதாமுக்கு ஏவாளுக்கும் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, மரம் செடி கொடிகள்லாம் நல்ல பாதையெல்லாம் நேரா இருக்கணும். கல்யாணம் நடக்க போது பறவைகள் எல்லாம் அப்படியே ஆயத்தமா இருங்க. ஏன் சாயலா இருக்கிறவங்க திருமணம் நடக்க போது ஒரு பெரிய செலிப்ரேஷன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவன் மனுஷனை அவ்வளவு கனம் பண்ணி இருக்கிறார். அந்த ஏதேன் என்பது இன்பம். குடும்ப வாழ்க்கை என்பது தேவ சாயலோடு இணைக்கப்பட்ட ஒன்று. வீட்டுக்கு சமைச்சு போடுறதுக்காக இல்ல, எனக்கு திருமண ஆசை வந்துருச்சு அதனால இல்ல, மத்த வீட்டுல 2 பேரா இருக்காங்க அதுக்காக இல்ல. தேவ சாயல், the purpose of God. பிள்ளையை குறித்த, குடும்பத்தை குறித்த தேவனுடைய மகத்தான அந்த டிசையர், பிளான், தேவனுடைய சந்ததி, தேவ சாயல், தேவ ஆசீர்வாதம், அதுக்கு தான் கர்த்தர் அந்த திருமணத்தை ஏற்படுத்துறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாகர்கோயில்ல அங்க ஊழியத்துக்காக போயிருந்தேன் ஒரு திருமணத்துக்கு. வீட்டுல எல்லாரும் பெண்கள் தனியா இருப்பாங்க, ஆண்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருப்பாங்க.
நான் கேட்டேன், எதுக்கு கல்யாணம் முடிச்சீங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க, எங்க அம்மா வயசானவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமைச்சு போட மருமக வேணும், அதனால கல்யாணம் பண்ணி மருமகளை விட்டுட்டு மகன் வெளிநாடு போயிட்டாரு. நிறைய வீடுகள்ல சகோதரிகள் இருப்பாங்க, சகோதரர் வெளிநாட்டுல இருப்பார். எதுக்கு? வீட்டுல சமைச்சு கொடுப்பதற்கு, அதற்கு இல்லைங்க. நிறைய குடும்பங்கள்ல அதனால பிரச்சனை. கணவர் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல. ஸ்தோத்திரம். பக்கத்துல அந்த அம்மா சொன்னாங்க, மலேசியாவுக்கு 2 வாரம் தான் ஆயிடுச்சான், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். பணம் கட்டி 2 பிள்ளைகள் போய் 2 வாரத்துல 2 பிள்ளைகளை வேதனைப்படுறாங்க. ஐயோ, பக்கத்துல இருந்திருந்தா கூட கொஞ்சம் காப்பாத்தி இருக்கலாமே. அப்போ தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்ப கல்யாணமே பண்ணாம இருந்துடலாம்ல. அப்ப தேவன் இணைச்சிருக்கிறார்னா எதற்காக இணைச்சிருக்கிறாரு? அங்கு தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். கணவன் மனைவி என்பது அது ஒரு ஏதோ சரீர இச்சையானது அல்ல, அது அவர் சாயல். கணவன் மனைவியா ஜெபிக்கணும், கணவன் மனைவியா தேவன் நோக்கத்திற்காக ஆண்டவரிடத்துக்கு போகணும், தங்களை தாழ்த்தணும், ஆண்டவருடைய அந்த வல்லமைக்காக, ஏசப்பாவுடைய அந்த கிரியைகளுக்காக. குடும்ப தலைவரை பார்க்கும்போது, குடும்ப தலைவியை பார்க்கும்போது, the very presence of God, அந்த பிள்ளை மேல கர்த்தருடைய மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர் ஓய்ந்திருந்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர் என்ன செஞ்சிருந்தாரு? ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார்னா டயர்ட் ஆயிட்டார் இல்ல, அதை பார்த்து ரசிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளையை பார்க்கிறாரு, மருமகளை பார்க்கிறார். உங்க வீட்டுக்கு ஒரு வரப்போகிற மருமக, உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஸ்தோத்திரம் மருமகன், உங்க வீட்டுல கர்த்தர் செய்ய போற காரியங்கள், அது எல்லாம் அவர் மகிமைக்காக. அப்படி பாருங்க. இப்பயே ஒரு தீர்மானம் எடுங்க, உங்களை அந்த சாயலுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க வீட்டை அப்படிதான் செழிக்க பண்ண போறாரு. ஜெபம் பண்ற வீடு, தேவ அந்த சித்தத்திற்கு, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பம். யூ ஆர் எ கிரேட். ஆண்டவர் சொல்றாரு, இவ்விதமாய் இவன் ஆசீர்வதிக்கப்படுவான், இவ்விதமாய் இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஷபாலா ரபா கதரமா ஷகரபலா ரபா ஷபாலா ரபா கதரமானா ஷிகரபலா ரபா ரபா. கரங்களை உயர்த்தி உங்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் தருவாரு. திருமணத்துக்கு காத்திருக்கிறீங்களா? ஒருவேளை திருமணமாயி குழந்தைக்கு காத்திருக்கிறீங்களா? அந்த பிள்ளைய குறித்த தரிசனத்தை கர்த்தர் காண்பிப்பா. ஓ ரபா ரபா ஷகரபலா ரபா. சொல்லுங்களேன், தேவ சாயலாக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. குமாரனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். குமாரன் எப்படி அன்பா இருந்தாரோ, வல்லமையா இருந்தாரோ, பிசாசின் கிரியைகளை அழித்தாரோ, அப்படிப்பட்ட சாயல் உங்களுக்குள்ள இருக்கு. அடுத்ததாக ஆவியானவருடைய சாயல். இந்த 3 பேருக்கு அடுத்து கர்த்தர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமா. ஷிபாலா ரபா கதரமா ரியாங்கரபா ஷகரபலரபா ரியாமா மாமா மாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே என்னை தருகிறே, என்னை படைக்கிறே, அவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்ப தருகிறே. தேவனே கரங்களை உயர்த்தி என்னை தருகிறே, உம் பாதத்தில்
என்னை படைத்தீரே. யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறே. திரும்ப ஒரே ஒரு முறை, தேவனே என்னை தருகிறேன். அவர் சாயல், அவர் வல்லமைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. யாவையும் கரங்களை உயர்த்தி தந்ததா உம்மிடம் திரும்ப தருகிறே. வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறே. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் தரிசனம் நீ தந்தது, தாகமும் நீ தந்தது, நீ தந்தது, அபிஷேகம் நீ தந்தது, தரிசனம் நீ தந்தது, தாகமும் தாகமும் நீ தந்தது, கிருபைகள் எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறே. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் நீங்க பாடுங்க சேர்ந்து. ஷபலரப கதரப வாழ்நாள் எல்லாம் உமக்கே. தேவனே என்னை தருகிறே. அவருக்கு ஒப்பு கொடுத்து, ஓ அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஷபலரப பிரியங்கபரப கதரமனரப தருகிறே. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறே. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் உமக்கே. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்தை சொல்றாரு, இவ்விதமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த வீட்டில் கர்த்தருடைய மகிமை விளங்கும்.
ஜெபிக்கிற அந்த சகோதரனை கர்த்தர் பலப்படுத்துவார். ஜெபிக்கிற அந்த பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர்ற மருமக உங்க நாம மகிமைப்படணும்பா. ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர்ற மருமகன் அது மூலமா உங்க நாம மகிமைப்படணும். ஆண்டவரே, எங்க சந்ததியில உங்க நாம மகிமைப்படணும். அந்த பிள்ளைய நான் உமக்காக வளர்க்கணும் ஆண்டவரே. அப்படி அண்ணால் ஜெபம் பண்றாங்க. பிள்ளையே இல்ல, ஆனா the desire, இந்த பிள்ளைய உமக்காக வளர்க்கிறேன் ஆண்டவரே. அத்தாரிட்டி அதிகாரம். அந்த பிள்ளை தீர்க்கதரிசியா வர்றாப்புல. அந்த பிள்ளை சாதாரணமா இல்ல. ஓ, மோசையை அவங்க பெற்றோர் எடுக்கிறாங்க. இந்த பிள்ளை ஒரு ரட்சகன், இந்த பிள்ளை ஒரு ரட்சகன். இந்த பிள்ளைய பாதுகாக்கிறாங்க. பிள்ளை சத்தம் கேட்டா வெட்டி போடுவாங்க கழுத்தை. ஆனா பிள்ளை, ஆண்டவரே நீங்க கொடுத்த பிள்ளைப்பா. ஓ ராபா காரா ஷாகாரா பாலா ராபா தி அங்கபா ராபா கதராபா. கைகளை உயர்த்தி, ஜீசஸ் உங்க சாயலா என்ன வச்சிருக்கிறீங்க. ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ ராகாலா ராபா ஷாகாலா ராபா. மேல் வீட்டறையில இறங்கின ஆவியானவர், பெந்தேகோஸ்தே நாளிலே சீனாய் மலையில இறங்கினவர், ஓ பலிபீட நெருப்பில இறங்கினவர். ஓ ரீபா கராபா கராமா ஷகராபா தி அங்கபா ராபா கதராபா ஷபா ராபா தரா மனா ரதா ரபா ஷிபா பாபா பாபா திகமனா ஷிபலா ரபா தரபா ரியங்கரபா ஷகரபா ரதரபா. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, உங்களுடைய கஷ்டங்களை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க படுற வேதனையை ஆண்டவர் பார்க்கிறார். ஜீசஸ், உங்க வீட்டுல அந்த எந்த இடத்தை கர்த்தர் நிரப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை கர்த்தர் நிரப்பி கொடுப்பார். அவருடைய பிரசன்னம் நிரப்பும், அவருடைய மகிமை நிரப்பும். ஷாபாலா ராபாதா ராபா ராபாதா ராபா ஷிகராபாலா ராபாதா ராபா 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 ஷிகராபாலா ராபாதா ராபா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திர ராஜா. தாய் உருவாகும் முன்னே ஆண்டவரே என் கருவை உன் கண்கள் கண்டன. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, சதைகள் உருவாகல, ஆனால் தரிசனம் உருவானதே. ஓ ராபாலா ராபா கதராபா ராபா ஷகராபாலா ராபா ஷிபாலா ராபாதா ராபாலா ராதா ராபா ராபா ரியங்கா மன ராபாதா ராபா 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 ரியாமன ராபா ஷகராபாலா ராபா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கற்ப கனியை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற வியாதி பலவீனம் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைவதாக. குடும்பத்திலே காணப்படுகிற சாப கட்டுகள், அலக்களிப்புகள் அதெல்லாம் பிள்ளையினுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா கடன் பிரச்சனையும் நீங்குவதாக. தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதுக்காக மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்றாங்க. உம்முடைய பிள்ளைகள் என்ன கேட்கிறாங்களோ ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய சமூகத்துல இந்த காரியம் எல்லாம் நிறைவேறுவதாக. பிள்ளையின் மேல இருக்கிற சிறையிருப்பு மாறுவதாக. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதுக்கா நன்றி அப்பா. தேங்க்யூ லா, தேங்க்யூ ஜீசஸ். நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஷபாலா ரபாதா ரமா ஷகரா பலா ரபாதா ரபா ஓ ரகரபா ஷகரா பலா ரபாதா ரபா ரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் கர்த்தரை கனம் பண்ணத்தக்கதா. வேலை செய்யற இடம் எப்படி வித்தியாசமா இருந்தாலும் அந்த இடத்துலயும் ஆளுகை எடுக்கத்தக்கதாக. கர்த்தருக்குள்ளாய் வீட்டுல குடும்ப காரியங்கள் எல்லாம் அலங்கோலமா இருந்தாலும் அங்கு கர்த்தருடைய ஆளுகை எடுக்கத்தக்கதா, கர்த்தருடைய ஆளுகையை கொண்டு வரத்தக்கதாக. அப்படிப்பட்ட அந்த சாயல் ஆண்டவரே நன்றி அப்பா.
தேவ சாயலுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீங்கப்பா. உங்களுடைய ஜெபம் எல்லாம், கண்ணீர் எல்லாம் அறிகிறவர். அவங்களுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்படுகிறதுக்காக, அவங்க படுற பாடுகள், கஷ்டங்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற கஷ்டங்கள், அதெல்லாம் பார்க்கிற தேவன். ஆண்டவரே நன்றி அப்பா. ஒரு ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காலை ஆயத்தப்படுத்தினவர். நீங்க ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி. நன்றி அப்பா. ஒரு குணசாலியை நீங்க தந்ததுக்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்க மேல வைக்கிறாரு. மணவாளன் இயேசு, மணவாளன் கர்த்தர், மணவாளன் ஆவியானவர். அதே வல்லமையை சபைக்குள்ளேயும் கர்த்தர் வைக்கிறார், திருச்சபையில வைக்கிறார், உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற கிரியைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமான எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். பிசாசை கண்டு பயப்பட தேவையில்லை. பிசாசு உங்களை கண்டு பயப்படுவான். ஏன்னா நீங்க அவர் சாயலாக இருக்கிறீங்க. தீராத வியாதி மறைவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவலுமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் மாறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கொஞ்சம் மேகமா இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு 8:40 ஆரம்பிச்சோம். எல்லாரும் 8:30 மணிக்கு வந்து 10:30 மணிக்கு கூட போனால் 10:45 நம்ம முடிக்கணும். தயவாக ஏர்லியராக சண்டே, இந்த வெயில் காலம், நம்ம அதை ஞாபகம் வைப்போம். பிரைஸ் தி லார்ட்.